ஒரு ப்ரொஃபஷனலா நாலேட்ஜ வளர்த்துக்கிறது, டேலண்ட்ட அதிகரிச்சுக்கிறது போக, தனிப்பட்ட முறையில என்ன மாரியான குணாம்சங்கள உருவாக்கிக்கணும்? இந்த கல்யாண குணங்கள்னு சொல்றது மாரி, கெரியருக்குன்னு சில குணங்கள் இருக்குல்ல. இந்த குணங்கள் இருக்கிறது நல்லதுன்னு பி ட்ரூ டூ யுவர் செல்ஃப்ங்க. ஏன்னா, இப்போ உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க எவ்வளோ பேர பார்க்குறீங்க? ஒருத்தர் ஃபேக்கா பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈஸி. வெரி அ ஈஸி. வெரி இவன் ஈஸி. ஃபேக்கா தெரியுதுல்ல. அ எப்போன்னு சொல்லுவாங்க, "அம்மாக்கு மட்டும் தான் தெரியும் உன் பாய் ஃப்ரெண்ட் தவறானவன்னு. நமக்கு தெரியவே தெரியாது." அ அம்மாக்கு தான் தெரியும். இது வேலைக்கே ஆக மாட்டான் இவன். எவ்வளோ நாலேட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. ஆமா. நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஸோ பி ட்ரூ டூ யுவர் செல்ஃப் பி தான். ட்ரூ டூ பி யுவர்செல்ஃப். ஓகே. ஆனா, அதுக்கான ஸ்பேஸ் நம்மளும் வளர்த்துக்கிறோம். வி ஷுட் கிவ் ட்ரெய்னிங். இந்த மாரி ஆட்களுக்கு தே ஷுட் ஹேவ். நான் இது நெறைய வாட்டி நடிகர் சங்கத்திலயும் சொல்லியிருக்கேன். ஹேவ் இந்த மாரி ஒரு மென்டல் கவுன்சிலிங் பண்றதுக்கு. பிகாஸ் யூ டோன்ட் நோ. ஓகே தைரியமா பேசுறேன். ஏதோ நான் ஊன்னா இறங்கிடுவேன் களத்துல சண்டை போடுறதுக்கு. எல்லாம் ஓகே. அடுத்தவங்க வந்து வி டோன்ட் நோ வாட் தே ஆர் திங்கிங். பிகம் வீக். வீக் ஆயிடுறாங்க. அழுவுறாங்க. டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா உடைஞ்சு போயிடுறாங்க. ஐ ஃபீல் சேட்.